காவல் தெய்வத்தோட திருவிழா விலாக் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஆடி மாதத்தில் வர எல்லா திங்களுமே நம்ம கோவிலில் திருவிழா நடக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வீக்கில் நம்ம என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம கோவிலில் பார்த்திங்கன்னா கிடா வெட்டு தான் ஸ்பெஷல். எல்லோரும் கிடா வெட்ட மாட்டாங்க, வேண்டுதல் வச்சுருக்கவங்க மட்டும் பண்ணுவாங்க. பட் பொங்கல் வைக்கிறது எல்லாருமே கம்பல்சரி வைப்பாங்க. இந்த டைம் பார்த்திங்கன்னா என்னோடய அம்மா வீட்லேயும் கிடா வெட்டியிருந்தாங்க. அதனால் மார்னிங் 7 o'clockலாம் போயிட்டு கோவிலில் பொங்கல் வச்சுட்டு கிடாவும் வெட்டி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அங்கேயே கட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டாங்க. நம்ம இங்கே வந்து அதை க்ளீன் பண்ணுறது மட்டும்தான் நம்மளோட ஒர்க்கு. எல்லோரும் கோவில்லையும் வச்சு எல்லாேருக்கும் சமைச்சு சாப்பாடு பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து அவங்கவுங்க ரிலேட்டிவ்ஸ் கூப்பிட்டு சாப்பாடு பண்ணுவாங்க. நம்ம வீட்டில் இந்த டைம் என்னென்னா வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தாச்சு, ஆனால் எல்லோரையும் கூப்பிடல. அவங்கவுங்களுக்கு கொஞ்சம் கறி மட்டும் கொடுத்து அவங்களே பண்ண சொல்லியாச்சு. வீட்டில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான், ஒரு 10 to 15 மெம்பர்ஸ்க்கு மட்டும் நாங்கள் வீட்டிலையே பண்ணோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆட்டோட எல்லா பார்ட்ஸுமே நம்ம வீட்டில் சமைச்சாச்சு. ஓகே, பிரியாணி பண்ணலாம், தம் பிரியாணி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பண்ணியிருந்தோம். விறகு அடுப்பில் தான் பண்ணியிருந்தோம். ஃபர்ஸ்ட் பாத்திரம் வச்சுட்டு பாத்திரம் சூடானதுக்கப்புறம் நெய் போட்டுக்கிட்டோம். நெய்க்கு அப்புறம் கொஞ்சம் எண்ணெயும் ஆட் பண்ணிக்கிட்டோம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஹோல் ஸ்பைசஸுமே ஆட் பண்ணிக்கிட்டோம். பிரியாணி பண்ணது என்னோடய கோ சிஸ்டர் தான் பண்ணாங்க. எக்ஸ்ட்ரா ஒர்க்ஸ்லாம் நாங்கள் அப்படியே ஷேர் பண்ணி பண்ணிகிட்ருந்தோம். ஸ்பைசஸ்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கிட்டோம். அன்றைக்கி பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேமிலி, என் தங்கச்சி ஃபேமிலி, எங்கள் அம்மா வீடு 3 பேரும் சேர்ந்து ஒன்றாவே சமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தோம். மார்னிங் ஒரு 10:30க்கு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டோம் எல்லாருமே. அன்றைக்கி எல்லோரும் ஒன்றா பேசிக்கிட்டே சேர்ந்து சமைச்சது வந்து ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி சான்ஸ் கிடச்சா கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க, ரொம்பவே ஜாலியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டோம். நாங்கள் கொஞ்சம் நிறைய குவான்டிட்டி பண்ணதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தான் போட்டுக்கிட்டோம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிட்டோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கிண்டிகிட்டே தான் இருந்தோம். அடியில் பிடிச்சிரும் இல்லாட்டி, அதனால் ஃபுல்லாக அடியில் பிடிக்காத அளவுக்கு கிண்டிகிட்டே இருந்தோம். ஏன்னா நம்ம அடுப்பில் பண்ணுறதுனால, இது கேஸ் ஸ்டவ்னால் நம்ம கொஞ்சம் சிம்மில் கூட வச்சுக்கலாம், பட் இது அப்படியே பண்ணுற மாதிரி இருந்தது. நெக்ஸ்ட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கிட்டோம். தக்காளி ஆட் பண்ணும்போது நீங்கள் கையால் கொஞ்சம் அப்படியே பிழிஞ்சு விட்டு ஆட் பண்ணிங்கன்னா சீக்கிரமே குக் ஆகிடும். நீங்கள் உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு சீக்கிரம் குக் ஆகிடும். மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் தக்காளி வேகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மிளகாத்தூளும் மல்லித்தூளும் ஆட் பண்ணிக்கிட்டோம். இது நாங்கள் வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணது தான். ஸோ மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டோம். ஆட் பண்ணிட்டு மசாலா நல்லா வதங்குற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிட்டே தான் இருந்தோம், அந்த மசாலா ஸ்மெல் போகிற வரைக்கும். புதினா அண்ட் பச்சை மிளகா வந்து பேஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டோம். டேரெக்டாக ஆட் பண்ணாலும் நல்லாயிருக்கும். நாங்கள் டேரெக்டாகவும் ஆட் பண்ணோம், கொஞ்சம் பேஸ்ட் பண்ணியும் இதில் ஆட் பண்ணிக்கிட்டோம். சைட் பை சைட் மட்டனும் குக்கர்லேயே வேக வச்சிட்டோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு மட்டன் தனியாக வேக வச்சாச்சு. இதில் பண்ணோன்னா கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்றதுனால குக்கர்லேயே வேக வச்சுட்டோம். நெக்ஸ்ட் அந்த பேஸ்ட்டில் உள்ள ரா ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம். நெக்ஸ்ட் கொஞ்சம் பிரியாணி மசாலா வந்து நாங்கள் ஆட் பண்ணிக்கிட்டோம். ஆக்சுவலாக இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்திங்கன்னா பிரியாணி மசாலா ஆட் பண்ணி தான் குக்கரில் ட்ரை பண்ணுறோம். அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப பிடிச்சதுனால, நார்மலாக பண்ணால் பிரியாணி ஃப்ளேவரே வராத மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அதனால் நாங்கள் கொஞ்சம் இதில் ஆட் பண்ணிக்கிட்டோம். பட் அம்மாலாம் அதை ஆட் பண்ண மாட்டாங்க. நாங்கள் எங்களோட ஃப்ளேவருக்காக கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டோம். கொஞ்சம் கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு தயிர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கோம். தென் தேங்காய், ஜீரகம், அதுக்கப்புறம் கசகசா குருணை ஆட் பண்ணி அதை நல்லா பேஸ்ட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கிட்டோம். இந்த மெத்தடில் தான் அம்மா பண்ணுவாங்க. நாங்கள் எக்ஸ்ட்ரா அதில் பிரியாணி மசாலா மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டோம். நிறைய பேருக்கு பண்ணுறதுனால தேங்காயும் கொஞ்சம் எக்ஸஸாக போட்டு பண்ணிக்கிட்டோம். டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா வந்திருந்தது. நம்ம ஆட் பண்ண பேஸ்ட் மசாலாஸோடு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். மிக்ஸ் ஆனதும் நம்ம வேக வச்சுருந்த மட்டனையும் இதோட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மட்டன் அண்ட் மசாலா ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். நம்ம எவ்வளோ ரைஸ் போடுறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி குவான்டிட்டியில் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம மட்டன் வேக வைக்கிற தண்ணியும் இதில் மெஷர்மெண்ட்டில் வரும். ஸோ அதையும் மெஷர் பண்ணி தான் இதோட ஆட் பண்ணிக்கிட்டோம். இந்த டைம் பார்த்திங்கன்னா நாங்கள் பச்சரிசி தான் சூஸ் பண்ணியிருந்தோம். பாஸ்மதி ரைஸ், ஜீரக சம்பா ரைஸ்லாம் இல்லாமல் நார்மலாக பச்சரிசிலே தான் பண்ணியிருந்தோம்.
நம்ம ஆட் பண்ண தண்ணி ஹீட் ஆகிட்டு லைட்டாக பபிள்ஸ் வரும்போது நம்ம கொத்தமல்லி புதினா இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிட்டோம். அந்த ஃப்ளேவரோடு சேர்த்து பார்க்கும்போது நல்ல வாசமாக இருந்தது. அது கொதிச்சதுக்கப்புறம் ரைஸ் ஆட் பண்ணிக்கிட்டோம். ஆல்ரெடி நாங்கள் ரைஸ் அலசிட்டு கொஞ்ச நேரம் தண்ணியில் ஊற வச்சுருந்தோம். அந்த ரைஸ் வந்து ஆட் பண்ணிக்கிட்டோம். இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்திங்கன்னா பாஸ்மதி ரைஸ், ஜீரக சம்பா ரைஸ்லாம் நம்ம பிரியாணி பண்ணுறோம். பட் எனக்கு தெரிஞ்சு ஸ்டார்டிங்கில் சின்ன வயசுலலாம் அம்மா வந்து பச்சரிசியில் தான் பண்ணுவாங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் இன்றைக்கி பச்சரிசிலே நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் பண்ணோம். அம்மா வந்து அந்த ரைஸ்லாம் ட்ரை பண்ணதில்லை. அவங்க பண்ணும்போது பச்சரிசியில் தான் பண்ணுவாங்க. அதனால் இன்றைக்கி அதே தான் நாங்கள் சூஸ் பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட்டு நமக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கிட்டோம். பத்தலை அப்படின்னா செக் பண்ணிட்டு நீங்கள் மறுபடியும் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்பைசஸ் ரொம்ப கம்மியாக தான் போட்டிருந்தோம். ஏன்னா குட்டீஸ் சாப்பிட்றதுனால குழம்பு வச்சு சாப்பிட்டாங்க அப்படின்னா சாப்பிட முடியாது அப்படின்றதுனால ரொம்ப கம்மியாக தான் போட்டிருந்தோம். நெக்ஸ்ட்டு ஹாஃப் லெமனும் ஆட் பண்ணிக்கிட்டோம். இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா திக்காகிடும். தண்ணி நல்லா ட்ரைன் ஆகிட்டு ரைஸும் தண்ணியும் கொஞ்சம் குட்டி குட்டி பபிள்ஸ் வர மாதிரி மிக்ஸ் ஆகிருக்கும். அந்த டைமில் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிவிட்டு தம் போட்டுடலாம். நம்ம விறகடுப்பில் தான் பண்ணோம் இல்லையா? ஸோ கீழே இருக்க நெருப்பு வந்துட்டு நம்ம மூடி மேலே கொஞ்சம் அள்ளி வச்சுட்டு மேலே வெயிட் வைக்க வேண்டியது தான். வெயிட் வைக்கிறதுக்கு நீங்கள் ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஃபில் பண்ணிட்டு அந்த தண்ணி மேலே வெயிட்டுக்கு வச்சுக்கலாம். பட் நாங்கள் வந்து ஒரு வெயிட்டான கல் தான் வச்சுருந்தோம். அந்த நெருப்பு மேலே கல் வச்சுட்டு ஒரு 1/2 hour இல்லை ஒரு 1 hour கிட்ட அப்படியே விட்டாச்சு. நமக்கு பார்த்திங்கன்னா கீழேயும் நெருப்பு இருக்கும், மேலேயும் நம்ம நெருப்பு வச்சுருக்கிறதுனால 2 சைடுமே நல்லா தண்ணியெல்லாம் ட்ரெயின் ஆகிட்டு நல்லா குக் ஆகிருக்கும் ரைஸு. இந்த மெத்தடில் தான் அம்மா பண்ணுவாங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வெயிட்டான கல் தான் மேலே வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட் ஒரு 1 hourக்கு அப்புறம் அந்த கல்லெல்லாம் எடுத்துகிட்டு பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. மேலே நெய்யெல்லாம் மிதந்துட்டு இருக்க மாதிரி. இந்த வீடியோட கண்டினியூஷன் வந்து நெக்ஸ்ட் பார்ட்டில் போடுறோம். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ண அப்புறம் நெய்லாம் மேலே பபிள்ஸ் ஆகிட்டு இருந்தது. நம்ம பச்சரிசியில் பண்ணதுனால லைட்டாக அப்படி தெரியுது. ஆறுனுச்சுன்னா கரெக்ட் கன்சிஸ்டன்சியில் வந்துடும். தேங்க்யூ.